சட்டமன்றத்தில் நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா மரிய வில்சன், அதாவது நம்முடைய நிதியமைச்சர் ஆவேசமாக திட்டியிருப்பார். எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்து, அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. சட்டமன்றத்தில் நான் பேசினது தப்பு தான், நான் தெரியாமல் அப்படி பேசிட்டேன், நான் அந்த நேரத்தில் அவ்வளோ ஆவேசமாக ஆயிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் ரொம்ப இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு பேசிட்டாரு. அன்னைக்கு கொஞ்சம் ஆவேசப்பட்டது உண்மைதான். முதல்வருக்கெல்லாம் எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடி ரொம்ப கூல் பண்ணாரு. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். செந்தில் பாலாஜி கூட இருக்காரு, அவரெல்லாம் எதையும் இதை பத்தி கண்டுக்கிறது இல்லையா. வருவாரா சேகர் பாபு கூப்பிடுறதுனால எல்லாரும் வர மாதிரி தூரமா அப்படி நின்றுட்டு அப்படியே போயிடுறாராம். எதுக்குடா இப்போ வம்பு, இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும் அப்படின்றதுதான் இப்பவே செந்தில் பாலாஜி தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே, நான் உங்கள் HKS. இன்றைய அதிரடி அரசியலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சட்டமன்றத்தில் நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா மரிய வில்சன், அதாவது நம்முடைய நிதியமைச்சர் ஆவேசமா திட்டியிருப்பாரு. எதுக்காக அப்படின்னா, திமுகவோட எம்எல்ஏ திரு ராஜேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாரு, உங்க தமிழை கொஞ்சம் திருத்திக்கிங்க, உங்க தமிழ் உச்சரிப்பு சரியில்லை, நீங்க நிறைய ஆங்கில கலந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு பதில் சொல்லியிருப்பாரு. அதுக்கு உதாரணத்தையும் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பாருங்க, அவரு தமிழை சிறப்பா பேசுறாரு, உங்கள் கட்சிக்கு பலம் சேர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமர்ந்துருவாரு. இதை மரிய வில்சனை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பயங்கரமா பேசுவாரு, சம்பந்தம் இல்லாம பேசுவார். தமிழை கத்துக்குங்கன்னு சொன்னா அவரு என்ன சொல்லுவாரு, உடனே உருவ பாடி ஷேமிங் பண்றீங்க, பெண்கள் ரிலேட்டடா ஜோடிச்சு பேசுறீங்க, இப்போ மொழி ரிலேட்டடுக்கா வந்துட்டீங்களா அப்படி இப்படின்னு பேசிட்டு, நான் ஒரு கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தவன், எங்கிருந்துதான் இந்த மதத்தை எடுத்துட்டு இதுல சொருகுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, அந்த கிறிஸ்டியானிட்டி எனக்கு இப்படிதான் தமிழை சொல்லி கொடுத்தது அப்படின்ற மாதிரியும், அமைதியையும் மொழியையும் எனக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்ற மாதிரி பேசி பயங்கரமா பேசுவார். யாருக்காகவும் நான் இதை மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு கடுமையா பேசுவாரு. ஸோ தமிழை கத்துக்குங்கன்னு சொல்றதுக்கும் அப்ப தமிழ் மொழி எதுவுமே கத்துக் கொடுக்கலையா அப்படின்றது தான் அனைவருடைய வாதம். ஸோ இதுல ரொம்ப கடுமையான எதிர்ப்புகள் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கிட்டே இருந்து சரி, அரசியல்வாதிகள் கிட்டே இருந்து எதிர்கட்சி கிட்டே வந்துச்சு. இது பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல சபாநாயகரை அவரை கூல் பண்ணுவாரு. இதை ஈஸியா எடுத்துக்குங்க, நீங்க தான் டென்ஷன் ஆயிட்டீங்க, சரி எனிவே மனசுல சொன்னது உதடு சொல்லிடுச்சு, நினைச்சதை உதடு சொல்லிடுச்சு, இல்ல விட்டுருங்கன்னா விட முடியாது, என் ஸ்டைல் இதுதான், நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஒரு சட்டசபையில கத்திட்டு உட்காந்துருவாரு. இது எல்லாரோடமே முகம் சுளிக்கிற அளவுக்கு இருந்தது அவருடைய செயல். இது பாத்தீங்கன்னா சொந்த கட்சிக்காரங்களே அவருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் முதல்வர் தரப்புல இருந்தும் நீங்க அப்படி சட்டசபையில பேசியிருக்க கூடாது, தமிழுக்காக ஏன் ஒரு மதத்தை, நம்ம கிறிஸ்டியானிட்டி மதத்தை ஜாயின் பண்றீங்க, ஸோ தமிழை சொன்னாங்கன்னா நான் இப்படிதான் வருது, நான் கத்துக்கிறேன், முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு எதிர்கட்சிகள் பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஆகட்டும், பிரேமலதா ஆகட்டும், திமுகவை சேர்ந்தவர்கள் ஆகட்டும், அதிமுக சேர்ந்தவர்கள் ஆகட்டும் பயங்கரமா கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. ஸோ இதன் அடிப்படையில தான் சட்டமன்றத்தில் நான் பேசினது தப்பு தான், நான் தெரியாம அப்படி பேசிட்டேன், நான் அந்த நேரத்தில் அவ்வளோ ஆவேசமாக ஆயிருக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் ரொம்ப இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு பேசிட்டாரு. ஸோ அது எப்படின்னா, தமிழ் மொழி தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது, நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறேன்னா அது எங்க தலைவர் தான், ஸோ நான் படிச்சதெல்லாம் பிறந்தது பாண்டிச்சேரியா இருந்தாலும் படிச்சதெல்லாம் சென்னை தான், தமிழ் தான் என்னோட உயிர் அப்படின்ற மாதிரிலாம் ஏக வசனத்துக்கு பேசினார். ஏன்னா ஆர்கே நகர்ல என்னை வெற்றி பெற வச்ச தமிழக மக்கள் தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசுறாரு. அதுக்கு தான் இன்னைக்கு சீமான் அவர்கள்லாம் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருப்பாங்க. என்னன்னா, தமிழை கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க, ஒரு கணக்கு அந்த எண்ணில வர விஷயத்த கூட தப்பா சொல்றீங்க. உதாரணத்துக்கு அவர் சில விஷயங்கள் சொல்றாரு, அதாவது 10 லட்சம் கோடி 182 அப்படின்ற மாதிரிலாம் படிப்பாரு. ஸோ இதெல்லாம் ஆங்கிலம் படிச்சவராக இருந்தாலும் ஒரு எண்ண அதோட வகையை பிரிச்சு, கோடி என்ன, லட்சம் என்ன,
1000 என்ன 100 என்ன இப்படி பிரிச்சு படிக்க தெரியாதவர் எப்படி 25 வருஷமா நான் கல்வி நிறுவனம் நடத்திட்டு வந்தேன், நான் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரு, இதெல்லாம் எதோ உளறிட்டு என்ன பேசணும்னு தெரியாம உளறிட்டு மாட்டிக்கிட்டாரு பகத்தொகை இல்லாம. உடனே பயங்கரமா இன்னைக்கு ஐஸ் வச்சு முதல்வருக்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடி ரொம்ப கூல் பண்ணாரு. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். எதுக்குன்னா தெரியாம மாத்தி கத்தி விட்டுற போறாங்கன்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. அமைச்சர் பதவியில இருந்து இறக்கி விட்டுற போறாங்களான்னு இப்படிதானே கோவப்பட்டு சொத்துக்காக கூட பிறந்த தம்பியே உருட்டுக்கட்டை எடுத்து அடிச்சு அந்த வீடியோ ஃபுல்லா சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி நீதிமன்றத்துல வழக்கம் நடந்துட்டு இருக்கு. போய் வந்துட்டு இருக்கீங்க. பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் தெரிய வேணாவா? ஏன்னா நீங்க பொது வாழ்க்கையில வந்துட்டீங்க, இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டீங்க. ஸோ பொறுமையா இருந்தாதான் சாதிக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு உங்களை பார்த்து தானே உங்க கீழே இருக்கிற தொண்டர்கள்லாம் வந்து நடப்பாங்க. நீங்களே இப்படி ஆவேசப்பட்டீங்கன்னா உங்க தொண்டர்கள் இப்படி இருப்பாங்க. புரிஞ்சு செயல்படுங்க, நீங்க ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சி வாயிலா அவருக்கு சொல்றோம். சட்டமன்றத்துல பேசிட்டு இருக்கும்போது ஜோதிமணி எம்எல்ஏ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர், காட்டுமன்னார் கோவில் இந்த தொகுதியில நின்று வெற்றி பெற்றவர். ஆக்சுவலி இந்த தொகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் நிற்க போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் திமுகவோட அழுத்தத்தின் காரணமாக அவர் பின்வாங்கிட்டாரு. ஸோ அப்ப வந்து இந்த ஜோதிமணி அவரை தான் வந்து நிக்க வச்சாரு. ஸோ தற்போது அவர் இன்னைக்கு ஒரு ரிக்வஸ்ட் வந்து முதல்வருக்கு வச்சாரு. என்ன அப்படின்னா, நான் 280 கிலோமீட்டர்ல இருந்து பஸ் மூலியமாவோ ட்ரெயின் மூலியமாவோ சட்டசபையில இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்கள் நடந்துக்கிறதுக்கு விவாதத்துக்கு கலந்துக்கிறதுக்காக நான் வந்தேன். ஸோ எனக்கு சொந்தமா வண்டி இல்லை, அதே போல தொகுதியிலையும் பயணம் செய்து மக்கள் குறைகளை கேட்கறதுக்கும் எனக்கு வண்டி இல்லை அப்படின்ற அடிப்படையில சொல்லி எனக்கு உதவியணும் அப்படின்ற அடிப்படையில கேட்கும்போது இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உதவி செய்கின்ற வகையில நீங்க அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். உண்மையிலே இந்த காலத்துல இப்படியெல்லாம் ஒரு எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்களா அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ என்னன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தொகுதியில நிறைய வேலை பார்த்துருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இவரை மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் வந்து அரசு கண்டிப்பா கவனத்தில் எடுத்து, முதல்வர் அவர்கள் குறிப்பா கவனத்தில் எடுத்து உதவி செய்யணும் அப்படின்றதுதான் நம்ம நிகழ்ச்சி வழியா சொல்றோம். ஆனா இந்த விஷயத்த வந்து முதல்வர் ரொம்ப உன்னிப்பா கேட்டாரு. நிச்சயமா இது வந்து முதல்வர் வந்து அவர்களுக்கு வந்து உதவி செய்வாரு அப்படின்றத நாம நம்புவோம். அதே போல திமுகவில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உதயநிதி வந்து சட்டமன்றத்துக்கு கலந்துக்கிறதுக்கு வராரு அப்படின்னும் போது அவரை வந்து வழி அனுப்புறதுக்கும் அதாவது வரவேற்கிறதுக்கும் சரி, வழி அனுப்புறதுக்கும் சரி, நம்மளோட சேகர்பாபு இருக்கார் இல்லையா, தெரியுமே, முந்திரி கட்டுற மாதிரி எல்லாத்துக்கும் முன்னாடி போய் நின்றுப்பார் இல்லையா, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவரை வரவேற்கும் போது வாங்க எல்லா எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு போய் வாங்க நம்ம வந்து வரவேற்கணும்னு சொல்லி எல்லா மாதிரியும் ஒருங்கிணைச்சு கூட்டு போய் முன்னாடி நின்று அவர் வரவேற்பாராம். திருப்பியும் அவரை சென்ட் அப் பண்ணும் போதும் சரி, எல்லா எம்எல்ஏக்களும் வாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி நின்று அவரை வந்து சென்ட் அப் பண்ற வேலையும் பாக்குறாராம். ஸோ என்னன்னா, அப்பாவுக்கு வந்து அம்மா கூஜா தூக்குனாரு, அம்மாவுக்கு வந்து கோயில் எல்லாம் கூட்டு போய் காட்டுவாரு. இப்படியே கூஜா தூக்கி அப்பாவை காலி பண்ணாரு. இனிமேல் அப்பா வர முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப பிள்ளைய வந்து கைத்தாங்களா கூட்டு போனாதான் இருக்கிற மாவட்ட செயலாளரும் வந்து தக்க வைக்க முடியும். அதை வந்து உடைக்க போறதா சொல்றாங்கல்ல, இதை உடைக்க கூடாது அப்படின்றதுக்கு பயங்கரமா ஐஸ் வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். மீண்டும் வந்து சென்னையில தன்னை விட்ட ஆள் இல்லை திமுகவுக்கு அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்சிக்காரங்க மத்தியில ஏற்படுத்தணும் அப்படின்ற நினைப்புலதான் ரொம்ப ஓவரா ஆடுறாரு என்ற மாதிரி அவங்க கட்சிக்குள்ளேயே சொல்றாங்க. அதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா திருவையாறு எம்எல்ஏவே வந்து பாத்தீங்கன்னா துரை சந்திரசேகர் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த சேகர் பாபு இருப்பாருன்னு ஒரு பத்திரிகையாளர் மைக்கு முன்னாடி இருக்கிறது கூட தெரியாம ஆன் பண்ணிட்டாங்கன்னு தெரியாம ஒரு தன்னோட மன குமுறலை வந்து வெளிப்படுத்தி இருப்பார்ல, அதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கூட இருக்காரு, அவரு எல்லாம் எதையும் இதை பத்தி கண்டுக்கிறது இல்லையா, வருவாரா சேகர் பாபு கூப்பிடுறதுனால எல்லாரும் வர மாதிரி தூரமா அப்படி நின்றுட்டு அப்படியே போயிடுறாராம். எதுக்குடா வம்பு, இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும் அப்படின்றதுதான் இப்பவே செந்தில் பாலாஜிக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாத்துலயும் தலையிட்டு
பணத்தை வந்து கட்சிக்கு நிதி தரேன்னு சொல்றது, எல்லா விஷயத்திலும் மூக்க நுழைக்கிறது, இப்படியே ஆட்டம் போட்டு இருந்த செந்தில் பாலாஜி கொஞ்சம் அடங்கி போய் தான் போறாரு பொழுது, வேற வழி இல்லை அப்படின்னு. ஸோ அதே போல அனிதா ராதாகிருஷ்ணன் பெருசா கலந்துக்கிறது இல்லையா, வருவாராம் அப்படியே உடனே ஜூட்டு விட்டுருவாராம். ஸோ அப்படி இருக்கு. பட் இந்த சேகர் பாபுக்கு வந்து இன்னும் சரியான அடி விழலன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவர் மீது நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு சொல்றேன். எடுக்கணும் இந்த மாதிரி கைவர்கள் மேல. ஏன்னா இப்படியே எவ்வளவு நாள் தான் இவங்களாம் ஏமாத்திட்டு மக்களை பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு இன்னமும் கட்சிக்காரங்களையும் சரி மக்களையும் அப்படியே ஒரு ஏமாத்துற மாதிரி ஏமாத்தி தான் ஒரு நல்லவன் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கணுன்ற மாதிரி அயோக்கியர்கள் சுத்திட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் நிச்சயமா தண்டனையே கிடைக்கணும். இவங்க பனிஷ்மெண்ட் அனுபவிச்சே ஆகணும். அதுக்கு தமிழக முதல்வர் வந்து கூடிய விரைவில் நடவடிக்கை எடுப்பாருன்னு நம்ம நம்புவோம். திங்கட்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிட்டி கமிஷனர் திரு அமல்ராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்பு அப்படின்ற ஒரு விங்கே வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாநகரத்துல காவல்துறையில ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அதுக்கு வந்து ஒரு நம்பரையும் டிக்ளேர் பண்ணிட்டாரு. அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 7871723000 அப்படின்ற ஒரு நம்பரை டிக்ளேர் பண்ணிட்டு அந்த நம்பர்ல வந்து காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளோ காவலர்களோ பணம் கேட்டாங்கன்னா இதுல வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க, புகார் தெரிவிக்கலாம், அவர்கள் மீது கடுமையான குற்ற வழக்குகள் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாரு. இது உண்மையிலேயே வந்து இது வந்து சாத்தியப்பாகுமா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வி. பொதுமக்கள் என்ன கேட்கறாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற அதிகாரிகளை வச்சுதான் இதெல்லாம் இவர் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு வந்து போலீஸ் மேலே இவங்க நடவடிக்கை எடுப்பாங்க, நம்ம கொடுக்குற தரவுகள் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதுகாக்கப்பட்டதா இருக்கும், இது வந்து வெளியே தெரிஞ்சா நமக்கும் ஒரு தொழில் பண்றவங்களா இருந்தா அவங்கள டார்கெட் பண்ணுவாங்க, தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க, இப்படி வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாகும், இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஐயப்பாடோடு இருக்காங்க. பட் இது குட் இனிஷியேட்டிவ் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா காவல்துறை ஆணையாளர், அதாவது சென்னை மாநகர கமிஷனர் திரு அமல்ராஜ் அவர்கள் உண்மையிலேயே அவர் வந்து நேர்மைக்கு பெயர் போனவர். அவர் வந்து தவறான வழியில போக மாட்டாரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் அறிஞ்ச வரைக்கும். ஸோ நல்ல மனிதர். அதனால அவர் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. ஏன்னா அரசாங்கமே, முதல்வர் அவர்களே வந்து ஊழலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, ஊழலுக்கு எதிரான கொள்கைகளை பின்பற்றுறாரு அப்படின்னும் போது இவரும் நிச்சயமா அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரி. அதனால நிச்சயமா இவர் இந்த இனிஷியேட்டிவ் குட் இனிஷியேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லணும். அதுல குறிப்பா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஆர்டிகல் ஒன்று வந்துருந்தது. என்ன அப்படின்னா, ஸோ இந்த மீட்டிங்கை வந்து அவர் போட்டதே வந்து பாத்தீங்கன்னா ஏசி அண்ட் அபோவ் ஆஃபீஸை வச்சுதான் போட்டாரு. சரிங்களா? அப்போ என்ன சொல்லுவாங்க, பொதுவா ஸ்டேஷனுக்கு வந்து டெய்லி அன்றாட செலவுக்கு பணம் இல்லை, அதனாலதான் பொதுமக்கள் கிட்ட நாங்க வாங்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடிட் வரும்போது பாத்தீங்கன்னா அதிகாரிகள் ஆடிட் வரும்போது நாங்க அவங்களுக்கு செலவு பண்றதா இருக்கட்டும், மேலதிகாரிகள் வந்து எங்களுக்கு இது வேணும் அது வேணும், அவங்க ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செலவுக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறதும் சரி. இந்த மாதிரி இதுக்காக தான் நாங்க லஞ்சம் வாங்குறோம், எப்படி அவங்கள நாங்க திருப்திப்படுத்துறது, அவங்க கேட்கும்போது அவங்க வீட்டுக்கு இது வேணும்னுவாங்க, என் வண்டி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, வண்டிக்கு இந்த செலவு பண்ணி கொடு, என் ஆபீஸ்ல வந்து ஏசி போட்டு கொடு, என் ஆபீஸ்ல ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு, இப்படி பல விஷயங்களை வந்து சொல்லி இவங்க கிட்ட தான், லோக்கல் இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் கேட்க கூடாது அப்படின்றத இவங்களை வச்சுக்கிட்டு தான் பேசிட்டாரு, ஆபீசர்ஸை வச்சுட்டு தான் பேசிட்டாரு. இந்த மாதிரி நீங்களும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஸ்டேஷனோட அன்றாட செலவுக்கு ஏற்கனவே அரசாங்கம் வந்து அதுக்கு உண்டான பணத்தை வந்து ஒதுக்கிட்டு தான் இருக்கு, அந்த பணத்திலே ஸ்டேஷனுக்கு அன்றாட செலவை நீங்க பண்ணுங்க அப்படின்றத அழுத்தம் திருத்தமா வேற அதிகாரிகள் கிட்ட சொல்லிட்டாரு. இப்படி மீறி யாராவது செயல்பட்டீங்கன்னா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா FL2 லைசன்ஸ் வச்சிருக்க பாரும் சரி, FL3 லைசன்ஸ் வச்சிருக்க பாரும், இவங்க இந்த ஓனர்ஸை வந்து கூப்பிட்டு பேசி இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த அப்ப வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே வெளியே போக சொல்லிட்டாங்க. ஸோ வெளியே போக சொல்லிட்டு ஸோ அப்பதான் இவங்க வந்து ரியாலிட்டியை பேசுவாங்க அப்படின்ற அடிப்படையில அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து இப்பதான் சொல்லப்படுது. அப்ப அந்த FL2 அப்படின்றது யாரு, FL3 அப்படின்றது லைசன்ஸ் பார் யாருன்னு பாத்தீங்கன்னா, FL2 பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரெக்ரியேஷன் கிளப், பிரைவேட் கிளப்ஸ், இந்த மாதிரி நிறைய கிளப்ஸ் வந்து சென்னையிலயும் சரி தமிழகம் முழுக்க இருக்கு இல்லையா? இந்த கிளப் வச்சிருக்கிறது வந்து பொதுவா இதுல யாருன்னா அதுல இருக்க மெம்பர் மட்டும்தான் வந்து அது உள்ள போயிட்டு அந்த பார்ல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இல்லைன்னா அந்த மெம்பரோட கெஸ்டா கூப்பிட்டு போறவங்க மட்டும்தான், பொதுமக்களுக்கு என்ட்ரி இல்லை. அப்போ நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா அந்த கிளப்ல எல்லாம் வந்து சலுகை அடிப்படையில தான் பொருட்கள் எல்லாம் விற்பாங்க கொள்ளுவாங்க. ஸோ இதுல வந்து போலீஸுக்கு நீங்க எந்த விதத்திலையும் பயப்படக்கூடாது, நீங்க கரெக்டா நேர்மையா இருந்தீங்கன்னா போலீஸ் ஏன் உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ண போறாங்க அப்படின்ற அடிப்படையில பணம் தரக்கூடாது, போலீஸுக்கு எந்த விதத்திலையும் பணம் கொடுக்க கூடாது, நீங்க பணம் கொடுத்தாலும் உங்க மேல நான்
ஆக்ஷன் எடுப்பேன், அவங்க வாங்கினாலும் அவங்க மேலே நீங்கள் புகாருக்கு தெரிவிச்சிங்கன்னா நடவடிக்கை எடுப்பேன்ற அடிப்படையில் சொல்கிறாரு. FL3 பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டாரு 3 ஸ்டாரு அந்த 4 ஸ்டார் 5 ஸ்டார் இருக்கு, அந்த ரூமுக்கு அடிப்படையில் அதாவது அந்த ரூமில் வர அவங்க கெஸ்ட்டுக்கு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பார்லாம் நடத்துகிறாங்க. ஸோ இதில் பொதுமக்கள் எல்லாம் போகலாம் இல்லையா. இந்த பார்லையும் சரி சட்டத்துக்கு புறமான செய்கை எதுவும் செய்யாமல் நீங்கள் பாரை கரெக்டாக நடத்துங்க, டைம் பிரகாரம் ஆரம்பிங்க, டைம் பிரகாரம் முடிச்சிடுங்க அப்படின்ற அடிப்படையில் ஸோ இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நல்ல விஷயம் தானே. ஸோ இந்த மாதிரி எல்லாம் குட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாரு. ஸோ அதனால இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி டைமுக்கு வந்து பார் எல்லாம் மூடி ப்ராப்பராக வந்து சட்ட பிரகாரம் நடந்தாவே ஆக்சிடென்ட்டும் சரி, தேவையில்லாத சட்டத்துக்கு புறமான செய்கைகளும் நடக்காமல் இருக்கிறதும் சரி, லாண்ட் ஆர்டர் இஷ்யூ எதுவும் வராது. இந்த வெட்டு குத்துலாம் கொஞ்சம் குறையும். ஏன்னா இந்த குடிச்சிட்டு இந்த போதையில் என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியாமல் பொதுமக்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணுற விஷயமாகட்டும், இதெல்லாம் வந்து குறையும் அப்படின்றது சென்னையில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னா இந்த பர்டிகுலராக இந்த லஞ்ச புகாரை காவல்துறை மேலே கொடுக்கறதுக்காகவே ஒரு விங்க ஆரம்பிச்சிட்டார் இல்லையா. இதை தற்சமயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவீன கட்டுப்பாட்டு அறை, அதாவது நியூ மாடர்ன் கண்ட்ரோல் ரூம் இருக்கு இல்லையா, அதோட ADSP-யா இருக்கிற வந்து குமரகுருபரன், இவரை தான் இதுக்கு இன்சார்ஜாக போட்டார். இந்த கம்ப்ளைண்ட்ஸை பற்றி எல்லாமே நீங்கள் தான் என்கிட்ட டைரெக்டாக கொடுக்கணும், கமிஷனர்கிட்ட அவர் தான் கொடுக்கணும். ஸோ இதை வெளியில் சொல்லக்கூடாது, இந்த புகார்களை பற்றி வெளியில் பேசக்கூடாதுன்னு அவருக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கமிஷனர் மூலயமா கொடுக்கப்பட்டதாகவும், ஸோ இவங்க 2 பேருக்குள்ள தான் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் எந்த புகார்கள் வந்தாலும் அப்படின்றது தான். ஸோ இதோட இனிஷியேட்டிவ் குட் இனிஷியேட்டிவாக பார்க்கப்படுது. இதோட செயல்பாடுகள் சிறப்பாக இருந்ததுன்னா மேலும் மேலும் இதை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு அதிகாரிகளை ஸ்பெஷலாக நியமிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் கமிஷனர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்னைக்கு தமிழக முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி மறுவரை அந்த மசோதா இருக்கு இல்லையா, டீலிமிட்டேஷன் பில்லு வந்து தனி தீர்மானத்தை கொண்டு வந்து முன்மொழிஞ்சு அதை தீர்மானம் போட்டாங்க இல்லையா. அதுக்கு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் TTV தினகரன் அவர்கள் ஒரு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அவர் வந்து இருந்த ஒரே ஒரு MLA-வையும் இவங்க வந்து டிவிக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதிலே குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்லி கடுமையான கோபத்தில் இருக்காரு. அதனால இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயங்களை முதலாளாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய TTV தினகரன் அவர்கள் தான். என்ன சொல்றாரு அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்து மசோதாவை வந்து யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாரு. இது தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதே நேரத்தில் இந்த பில்லை வந்து இந்த கூட்டத்தொடரில் வரவும் இல்லை, வராத ஒரு விஷயத்துக்காக சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்காரு இந்த தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, காவிரி நீர், மேகதாது பிரச்சனை, விவசாயிகள் பெற்ற முழு பயிர் கடனையும் தள்ளுபடி பண்ணாதது, மின் கட்டணத்துல குளறுபடி, அடிக்கடி மின்சார வெட்டு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் நாட்டில் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் மறைக்கிறதுக்காக நான் வந்து மத்திய அரசை எதிர்க்கிறேன் அப்படின்ற ஒரு டிராமாவை அரங்கேற்றாரு. இதுக்கு முன்னாடி திமுகவும் பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்லி தான் இங்க தமிழக மக்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க. அதே ஃபார்முலாவை இவர் இப்போ எடுத்துட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு. வந்துட்டு இந்த தொகுதி மறுவரை சம்பந்தமா வந்து பேசிட்டு போனாரு. எட்டப்பர் அப்படின்லாம் திமுக கடுமையாக சாடிட்டு போனாரு. அவர் போன அடுத்த வாரமே இந்த தொகுதி மறுவரை பிரச்சனை எடுத்துக்கிட்டு ஒரு பிளே பண்றாரு முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படி சொல்றாரு அப்படின்னா, ராகுல் காந்தி என்ன சொல்றாரோ அப்படிதான் இந்த அரசு செயல்படுறதுக்குள்ள அவர் சொன்ன மாதிரியே ஒவ்வொன்றையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடுன்றது எல்லாருமே வரவேற்கிறோம். அது இவர் என்ன பண்ண போறாரு இப்போ, ஸோ அதை வேற வந்து உடனே அமல்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சீனை தான் கிரியேட் பண்றாரு அப்படின்ற பயங்கரமா அட்டாக் மோட்ல போயிட்டாரு TTV தினகரன். அவர் சொல்றது ஒரு விதத்துல உண்மையாக தான் தெரியுது. ஏன் அப்படின்னா, இப்போதைக்கு இந்த பிரச்சனை வந்து நாடாளுமன்றத்தில் வரல, வராத பிரச்சனை எதுக்காக இவ்வளவு தூரம் வந்து மெனக்கெடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டின். ஏன்னா ஏற்கனவே எதிர்கட்சிகள் எல்லாம் காவிரி நதிநீர் பிரச்சனையும் காவிரி டெல்டா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மேகதாது அணையை கர்நாடகா கட்டுறதும் சரி, இதுக்கெல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டும் போது கூட்டாதவர் இந்த விஷயத்துக்கு நடக்காத ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒரு தனி தீர்மானம் தேவையா அப்படின்றது தான் நம்மளோட வாதமும் சரி. இதே போல பல அதிரடியான அரசியல் விஷயங்களை நம்மளோட அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.